நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். இவ்வளவு சின்ன குழந்தைக்கு இப்படி ஒரு உடல்நல பிரச்சனையா? கேட்கும் போதே நெஞ்சம் பதைக்கிறது. பிறந்து 5 மாதமே ஆன சின்னஞ்சிறு குழந்தை அவள். தவழ வேண்டிய பருவத்தில் படுத்த படுக்கையாய் சிகிச்சை எதிர்பார்த்து கிடக்கிறாள். பெற்றோர் மனதை மட்டுமல்ல, பார்ப்போர் நெஞ்சையும் உருக்கும்படியாக இருக்கிறது அவளது நிலை. பிறந்த 2வது மாதத்திலேயே அவளது பிரச்சனை தெரிய வந்துள்ளது. இப்படி ஒரு பிரச்சனை லட்சத்தில் ஒருவருக்கு தான் வரக்கூடும் என்கிறார்கள் மருத்துவர்கள். Hello, my name is Dr. Anaglis Matthew. I am a pediatric neurologist based in Bangalore Baptist Hospital. This is 5-month-old baby Veronica who suffers from a rare disease called as spinal muscular atrophy, which is often a life-threatening disease which causes progressive weakness, difficulty to swallow and breathing. That's why, as you can see, she's got a tube to feed her. Previously, there was no treatment, but there is hope for Veronica. There is a medicine called as Zolgensma, an injection which can save her life. This medicine unfortunately costs 16 crore rupees. Kindly help this family fundraise so that they can save their little girl. Thank you. அப்படி ஒரு பிரச்சனை அவளுக்கு எஞ்சிருந்த போது பெற்றோர்கள் அதிர்ந்தனர். அதற்கு மருத்துவ சிகிச்சை எதுவுமில்லையா என்றால் இருக்கிறது. ஆனால் அதற்கு ஆகும் செலவு கேட்பவர்களை தலை சுற்றலுக்கு ஆளாக்கிவிடும். ஆம், அந்த குழந்தைக்கு வந்துள்ள பிரச்சனை குணப்படுத்த ஆகும் செலவு தோராயமாக 16 கோடி ரூபாய் ஆகும் என்கிறார்கள் மருத்துவர்கள். அந்த சிகிச்சையும் இந்தியாவில் 2 இடங்களில்தான் தரப்படுகிறது. ஒன்று டெல்லி, மற்றொன்று பெங்களூர். ஊசி மருந்துகளோ அமெரிக்காவில் இருந்துதான் பெற வேண்டும். அக்குழந்தையின் வாழ்விடமோ திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் என்ற ஊர். அக்குழந்தையின் பெற்றோர் நடுத்தர வகுப்பினர். அவர்களின் வசதிக்கு பல லட்சங்கள் வேண்டுமானால் தங்கள் குழந்தைக்காக செலவிடலாம். ஆனால் கோடிகளில் என்பது, அதுவும் 16 கோடி என்பது அவர்களை பெருந்துயரில் ஆழ்த்தி உள்ளது. தங்கள் குழந்தையை காப்பாற்றும் பொருட்டு உலகோர் உதவியை கோரி உள்ளனர். மக்கள் கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது நிதி உதவி. இப்ப மக்கள் நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க, இப்போ எங்களோட பேங்க் அக்கௌண்ட், இப்ப நான் தான் வந்து பாப்பாவோட அம்மா, இப்போ என்னோட பேர் சௌந்தர்யா, என் பேர்ல பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நாங்க கொடுத்துருக்கோம். அக்கௌண்ட் நம்பர் வந்து 3129891896, IFSC கோட் CBIN 0281901, பிரான்ச் சோத்துப்பாக்கம், பேங்க் நேம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த அக்கௌண்ட் மூலமா நீங்க எங்களுக்கு பணம் செலுத்தும் போது டைரக்டா எங்களோட பாப்பா அக்கௌண்ட்டுக்கே அது வந்துடும். நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது கூடவே நாங்க இன்னொரு அடிஷ்னலா ஒரு பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அக்கௌண்ட் நேம் சௌந்தர்யா, அக்கௌண்ட் நம்பர் 1862010000126663, IFSC கோட் IOBA 0001862, பிரான்ச் வந்து நன்னிலம் பிரான்ச், பேங்க் நேம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். நாங்க மில் ஆப் யூஸ் பண்ணியிருக்கோம். மில் ஆப்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். மில் ஆப்போட QR கோடு இப்ப இந்த பதிவுக்கு கீழே நாங்க வந்து கொடுக்குறோம். அதை வந்து நீங்க டைரக்டா ஸ்கேன் பண்ணி பாப்பா அக்கௌண்ட்டுக்கு நீங்க டைரக்டாவே டொனேட் பண்ணலாம் சார். அக்குழந்தையை காப்பாற்ற நிதி திரட்டும் பணியில் பல அமைப்புகள் களமிறந்து உள்ளன. ஆனாலும் 16 கோடி என்ற பெரும் இலக்கை எட்டுவது எளிதல்ல என்பதால் மத்திய மாநில அரசுகளின், அதன் சுகாதார மக்கள் நல அமைப்புகளின் உதவியையும் கோரியுள்ளனர். மேலும் உள்நாட்டு அயல்நாட்டு அறக்கட்டளைகளின் உதவிகளையும் கோரியுள்ளனர். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் உங்களால் முடிந்த அளவு அக்குழந்தைக்கு உதவ வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். அக்குழந்தைக்கு என்னதான் பிரச்சனை, என்ன மருத்துவ சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள நமது 24 நியூஸ் தமிழ் சேனல் குழுவினர் நேரடியாக நன்னிலம் சென்று குழந்தையை பார்த்து அவளது பெற்றோர்களிடம் பேசினோம். அப்போது அவர்கள் கூறியதாவது: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சௌந்தர்யா, என் ஹஸ்பண்ட் பேர் மதியழகன். நாங்கள் வந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் வந்து வசித்து வருகிறோம். என் குழந்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு 5 வயசுல ஒரு மகன் இருக்கான், ரித்விக் ரோஷன் சொல்லி. அவன் வந்து ஒரு நார்மல் பாய்.
இப்போ எனக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கா. அவள் வந்து வர்ணிகா ஸ்ரீ அவள் பேர். இப்போ பாப்பா பிறந்தது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 3ஆம் தேதி பிறந்தாங்க. பிறந்து 2 மாதம் வரைக்குமே நல்லா இருந்தாங்க. 3ஆவது மாதம் வந்து அவங்களுக்கு தலை நிற்கல. அவங்களுக்கு வந்து தலை நிற்கல, கை காலுமே அவங்க ஆட்டாமல் இருந்தாங்க. சரின்ட்டு என்னன்னு நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் போய் பார்த்தோம். பார்க்கும்போது அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பாப்பாவுக்கு வந்து SMA ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபின்னு ஒரு ரொம்ப அரிய வகையான ஒரு நோய், அதாவது ஜெனடிக் ப்ராப்ளமால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. இப்போ நாங்கள் பார்த்தது வந்து சென்னை ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். டாக்டர் சிவன் கேசவன், அவர் பீடியாட்ரிக் நியூரோ. அவர் தான் பார்த்துட்டு பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னார். எங்களால் வந்து அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது இது வரைக்கும். ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்னு நாங்கள் இதுக்கு கேள்வி கூட பட்டதில்லை. ஸோ பாப்பாவுக்கு இது மாதிரி வந்தது எப்படி சார் இது? இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எவ்வளோ ஸ்கேன் எடுத்தோமே ப்ரெக்னென்சி டைமில், எதுவுமே எங்களுக்கு சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து ஸ்கேனில் தெரியக்கூடிய பிரச்சனை இல்லை, இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். பிறந்து வளர்ந்து அவங்க மைல் ஸ்டோன் அட்டைன் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது தான் இது க்ரோவில் இருக்கும்போது தான் தெரியும். குழந்தை வந்து வளரும்போது தான் இதை கண்டுபிடிக்க முடியுமே தவிர கருவில் இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார், இப்போ என் குழந்தைக்கு வந்துருச்சு இந்த பிரச்சனை, இப்போ ட்ரீட் பண்ணி ஆகணும், இதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி என் குழந்தைய காப்பாற்றுறது அப்படின்னு கேட்கும்போது, பொதுவாக SMA டைப் 1 இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப காலம் அவங்களால இருக்க முடியாது, அவங்களோட லைஃப் டைமே ரொம்ப கம்மின்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அது கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியில் நாங்கள் எங்கள் குடும்பமே நாங்கள் ரொம்ப ஒரு மனவேதனையில் இருக்கோம். இப்போ என்னன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எவ்வளோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லும்போது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் கிடையாது, இது வந்து அதர் அதர் கண்ட்ரியில் அமெரிக்காவிலேருந்து தான் இதோட மருந்து வந்து கொண்டு வந்து இங்கே இந்திய நாட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த மருந்து விலை பார்த்தீங்கன்னா 16 கோடி ஆகும். ஜோல்ஜன்ஸ்மான்ற ஒரு ஜீன் தெரப்பி மருந்து தான் வந்து இந்த SMAக்கு வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. சரிங்க சார், 16 கோடின்னு சொல்றீங்களே, வேற இந்தியாவில் கிடைக்காதா, வேற இதில் கிடைக்காதானா? இல்லை, இது அமெரிக்காவில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து, அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக வாங்கி இதை போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணது பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே இருக்க டாக்டர் வந்து பீடியாட்ரிக் நியூரோ, அங்கே வந்து டாக்டர் ஆன் ஆக்னஸ் மேத்தர்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவங்க தான் இப்போ என் குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாப்பா வந்து உடனே நாங்கள் போய் கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சோம், பெங்களூர் போயிருந்தோம். காட்டும்போது இந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் சிவியரிட்டி அதிகம், ஏன்னா டைப் 1ங்கிறதுனால. டைப் 1 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து SMA கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம பாப்பாவும் இப்போ 3 மாசத்துல தான் நம்ம கண்டுபிடிச்சோம் SMA இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஒரு பேரண்ட்டாக வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க கை கால்லாம் அசைச்சிட்டு இப்போ ஒரு நார்மல் பேபி எப்படி வளருவாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. 3ஆவது மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி. இப்போ நவம்பர் மந்தில் தான் எங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்டே கிடச்சிது. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே நாங்கள் பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு எங்களுக்கு 3 வாரம் ஆச்சு வர்றதுக்கு. வந்ததுக்கப்புறம் உடனே நாங்கள் போய் டாக்டர் போய் பார்த்தோம். பார்த்ததும் இந்த மாதிரி அதிர்ச்சியான தகவல் எங்களுக்கு சொன்னாங்க. இப்போ குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 16 கோடி ஊசி இருந்தால் மட்டும்தான் என் குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு வேறு வழி இல்லை. அது ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்களால் சுத்தமாக முடியல. எப்படி என் குழந்தைய நாங்கள் மீட் எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கவலையில் நாங்கள் இருக்கோம். இப்போ மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் வந்து உதவி கேட்குறோம். என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு 16 கோடின்றது எங்களால் பரட்டுறது ஒரு ஒரு சாதாரண நடுத்தர குடும்பமாக நாங்கள் இருக்கோம். எங்களால் இந்த ஒரு தொகை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால எங்கள் மக்களுடைய உதவி எங்களுக்கு பெருமளவு இப்போ தேவைப்படுது. இதை பார்க்குற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள் என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு. இதை பார்த்துட்டு இருக்க பொலிட்டீஷியன்ஸ், பெரிய வந்து ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய நிறுவனர்கள், NGOs, ட்ரஸ்ட்டு, ஃபாரின்ல இருக்கிற ட்ரஸ்ட்டு, இந்தியனுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே, தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் எல்லாருக்குமே இப்போ நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம். என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். இதன் மூலமாக நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் நல்லாட்சியில் எல்லாருக்கும் நீங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட ஒரு மாவட்டத்தை சேர்ந்த நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு உங்களோட உதவி வந்து வேண்டி நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என் குழந்தைய வந்து நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு வேண்டுதல், என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயண்ணா, உங்க தங்கச்சியை நினைச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
இப்போ உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த உங்கள் பூர்வீக மாவட்டத்தை சேர்ந்த நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு பண்ணிக்கிறோம். என் குழந்தைக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு 16 கோடின்றது எங்களால் எட்ட முடியாத ஒரு விஷயம். நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்பி தான் இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம். உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வரும்னு நாங்கள் எதிர்பார்த்து கேட்டுக்கொள்கிறோம்.